ஜோதிட தீபம் அன்பநேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய காணொளியில் இது எனது கணவரின் ஜாதகம், விவாகரத்து வேண்டுகிறார். இவரது ஜாதக அமைப்பின்படி நாங்கள் விவாகரத்து பெற்று பிரிந்து வாழ்வது சரியானதா, அல்லது இருவரும் சேர்ந்து வாழ்வதற்குண்டான முயற்சியை எடுப்பது சரியானதா என்ற அன்பு சகோதரி அவர்களின் கேள்விக்கான பதிலை மிக தெளிவாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கும். ஜாதகரின் பிறந்த குறிப்பை ஒரு முறை பார்த்துடலாம். ஜாதகருடைய பிறந்த தேதி 3/10/1985. பிறந்த நேரம் காலை 6:44. ஜென்ம லக்னம் கன்னி, ஜென்ம ராசி ரிஷபம், நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், 2ஆம் பாதம். ஜாதகருக்கு தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய திசை சாயா கிரகமான ராகு மகா திசை நடைமுறையில் இருக்குது. 17/2/2007 ஆரம்பித்து 17/2/2025 வரை ராகு மகா திசை நடைமுறையில் இருக்குது. சாயா கிரகமான ராகு மகா திசை நடைமுறையில் இருக்குது. பொதுவாக இந்த திருமண வாழ்வின் வெற்றியை நிலைநிறுத்தக்கூடிய சுய ஜாதக வலிமை என்பது சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 2ஆம் பாவகம். இது வருமானம், பொருளாதாரம், இருவரும் ஒருவரை தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பேச்சு, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பது குடும்பஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 2ஆம் பாவகம். பூர்வ புண்ணியஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 5ஆம் பாவகம் சுய ஜாதகத்தில் ஆண் வாரிசு ஒருவர் புரிந்து கொண்டு அறிவுபூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும். சேர்ந்து எந்த விதமான பிரிவும் இல்லாத இல்லற வாழ்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு இந்த 5ஆம் பாவத்தோட வலிமை மிக மிக அவசியம். அடுத்து களத்திர ஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 7ஆம் பாவகம். இது ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொண்டு தனித்திறமைகளோடு தன்னுடைய வாழ்வை வெற்றிகரமாக எடுத்துச் செல்வதற்கான சந்தர்ப்பத்தை தருவது 7ஆம் பாவகம். மாங்கல்ய ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 8ஆம் பாகம். இது கணவன் மனைவி வழியிலிருந்தும் மனைவி கணவன் வழியிலிருந்தும் பெறக்கூடிய சுபயோகங்கள், வருமானம், பொருளாதார வெற்றிகள் சார்ந்த விஷயங்களை வெளிப்படுத்தும். ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் இதுவே நிர்ணயம் செய்யும். அயன சயனஸ்தானமாகப்பட்ட 12ஆம் வீடு தாம்பத்திய வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தும். அப்போ இந்த ஜாதகத்தில் 2, 5, 7, 8, 12 ஆகிய பாவகங்கள் ஒருவருக்கு மிக மிக வலிமையாக இருந்து தனது வாழ்க்கை துணையின் சுய ஜாதகத்திலும் அந்த பாவகங்கள் நல்ல வலிமையான நிலைமையில் இருந்தால் அந்த இல்லற வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சிகரமானதை, ரொம்ப சிறந்த நன்மைகளை பெறக்கூடிய தன்மையில் இருக்கும். அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கடமில்லை. அந்த இல்லற வாழ்க்கை என்பது ஒரு வெற்றிகரமானதாக நிச்சயமாக அமையும். இந்த ஜாதகத்தில் இந்த நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, குடும்பஸ்தானமாகப்பட்ட 2ஆம் வீடு திடீர் இழப்பை தரக்கூடிய 8ஆம் பாவத்தோடு தொடர்பாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. 8ஆம் வீடு காலபுருஷனுக்கு முதல் ராசியாகவே அமைந்து விடுகிறது. அடுத்து தனது வாழ்க்கை துணை வழியிலிருந்து வரக்கூடிய யோக வாழ்வு சார்ந்த விஷயங்களை குறிக்கூடிய 8ஆம் வீடும் தனது பாவத்தோடவே தொடர்பாக கடுமையாக பாதிக்கப்படுது. அப்போ இதுவும் தனது வாழ்க்கை துணைக்கு கடுமையான இன்னல்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாவமாகவும் அமையும். அந்த மாதிரியான ஒரு சிக்கலை இந்த 8ஆம் பாவகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பூர்வ புண்ணியஸ்தானமாகப்பட்ட 5ஆம் வீடு லாபஸ்தானத்தோடு தொடர்பாக ஒரு நல்ல வலிமையான நிலைமையில் இருக்கிறது, வரவேற்கத்தக்க விஷயந்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. களத்திரஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 7ஆம் பாவகம் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் மிக மிக வலிமையாக இருப்பது நல்லது. இது இல்லற வாழ்வின் வெற்றியை குறிக்கும். இந்த ஜாதகத்தில் இது உபய லக்னம், கன்னி என்பது உபய லக்னம் அப்படிங்கிறதுனால அதுதான் பாதகஸ்தானமாக வரும் 7ஆம் வீடு. அப்போ இந்த 7ஆம் பாவகம் ஜாதகத்தில் பாதகஸ்தானத்தோடு தொடர்பாகுது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், ஜென்மலக்கணமும் பாதகஸ்தானத்தோடு தொடர்பாகுது. இப்போ ஜென்மலக்கணம் 7 இரண்டுமே பாதகஸ்தானத்தோடு தொடர்பாகிறது. ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு இது. அடுத்து அயன சயனஸ்தானம்னு சொல்லுவாங்க. தாம்பத்திய வாழ்க்கையின் ஒரு சந்தோஷகரமான அந்தரங்க வாழ்க்கையின் வெற்றியை தரக்கூடிய பாவகம் இது. இந்த 12ஆம் பாவகம் ஜாதகத்தில் விரயஸ்தானமாகப்பட்ட 12ஆம் பாவத்தோடு தொடர்பாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் வீடு சிம்ம ராசியில் வேறு வியாபிச்சு நிற்கிது, ஸ்திர நெருப்பு தத்துவ ராசி. இப்போ இந்த இல்லற வாழ்க்கை குறிக்கக்கூடிய நன்மைகளை தரக்கூடிய 12 வீடுகளில் ஜாதகத்தில் இந்த 5 பாவகங்கள் மிக முக்கியமானது. திருமணத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா 2, 5, 7, 8, 12
இந்த ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் ஒன்றை தவிர இந்த இல்லற வாழ்வை குறிக்கக்கூடிய 2, 7, 8, 12 இதெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுது. குறிப்பாக ஜென்ம லக்னமும் 7ஆம் வீடும் பாதகஸ்தானத்தோடு தொடர்பாகுது. இது ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு. நடைமுறையில் இருக்கக்கூடியது ராகு மகாதிசை 17/2/2007 ஆரம்பித்து 17/2/2025 வரைக்கும் ராகு மகாதிசை, சாயாகிரகமான ராகு மகாதிசை நடைமுறையில் இருக்குது. ஏற்று நடத்தக்கூடிய பாவக பலனும் என்பது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமானதாக இருக்கிறது. ஜென்ம லக்னம் 7ஆம் வீடு இரண்டுமே பாதகஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 7ஆம் பாவத்தோடு தொடர்பாகி பலனை தந்து கொண்டு இருக்கிறது. இது ரொம்ப மிகுந்த பாதிப்பை தரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. திருமண வாழ்க்கை தோல்வியை தரக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துரும். செவ்வாய் புத்தி தற்பொழுது நடைமுறையில் இருக்குது 30/1/2024 17/2/2025 வரைக்கும். இந்த செவ்வாய் புத்தி ஏற்று நடத்தக்கூடிய பாவக பலன் அவ்வளவு சிறப்பானதல்ல. 2, 8, 8ஆம் பாவத்தோடு தொடர்பாகி நெருக்கடியான பலன்களை தருகிறது. இப்போ இது எந்த விதத்திலையும் நாம் இது சேர்ந்து வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த ஜாதகத்தில் இல்லை என்பதனால் அன்பு சகோதரி, உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா வலிமையான நிலைமையில் இருக்குது. இது நிச்சயம் பிரிவை தந்தே தீரும். ஏன்னா இந்த ஜாதகர் அதற்கான புரிதலோடு இருக்க மாட்டார் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையில்லை. தன்னுடைய வாழ்க்கை துணையின் சுய ஜாதக வலிமையை அவர் உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் இந்த ஜாதகம் விவாகரத்தை நோக்கி நகர்த்தி செல்வதற்கான தன்மையை அதிக அளவில் வெளிப்படுத்துது. எனவே விவாகரத்து நீங்கள் பெற்றுவிடுவதே சாலச்சிறந்தது. 12ஆம் வீடு கடுமையாக பாதிச்சிச்சுன்னா வேறு வழியே இல்லை. கண்டிப்பாக விவாகரத்துங்கிறது நடைமுறைக்கு வந்தே தீரும். அதே சமயம் இல்லற வாழ்க்கை குறிக்கக்கூடிய 2, 5, 7, 8, 12 2, 7, 8, 12 இது எல்லாமே கடுமையாக பாதிக்கிறதுனால அந்த விவாகரத்து நிச்சயம் உங்களுக்கு வந்தே தீரும். அதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அவருடைய சுயஜாதக வலிமை சார்ந்த புரிதல் அவருக்கு இருக்காது. ஏன்னா ஜென்ம லக்னம் இங்கே பாதகஸ்தானத்தால் தொடர்பாயிடுச்சு அப்படின்னாவே இங்கே டோட்டலாக எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ரொம்ப நெருக்கடியான ஒரு மன கஷ்டத்தோட, மன அழுத்தத்தோட, மன போராட்டத்தோடு நீங்கள் வாழ்க்கையை தொடர்வது என்பது இயலாத காரியம். மேலும் இது மேலும் உயிரிழப்பு சார்ந்த விஷயங்களை கூட ஏற்படுத்தி விடலாம். எனவே அன்பு சகோதரி, இந்த சுய ஜாதகத்தின் வலிமையின் அடிப்படையில் நாம் அறிவுறுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம், மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரியான பதில் சொல்ல மாட்டோம். இந்த ஜாதகத்தின் வலிமை தன்மை அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் பிரிந்து செப்பரேட்டாக தனித்தனியாக வாழ்கிறது தான் நல்லது. இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதிகரமான வாழ்வை வழங்கும் அப்படிங்கிறதை நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். வாழ்த்துக்கள்.